ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலர் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் பின்பக்கம் வந்து எடுத்திருக்கேன், இப்போ பேக் சைடு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 இன்ச்சு மடித்து தைக்கணும், அதனால் மடித்து தைச்சிட்ருக்கேன். இப்போது நம்ம வந்து காலர் ப்ளவுஸாக இருந்தாலும் சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் தைக்கிற முறை ஒன்று தான். இதில் காலர் மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும், கழுத்து மட்டும்தான் நம்ம காலர் வைக்க போகிறோமே தவிர ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இப்போ வந்து நான் பின்பக்கம் டாட் பிடிச்சிட்ருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்குங்க. எல்லாருக்கும் அந்த 1/2 இன்ச் விட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே 4 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ 2 இன்ச் பின்னாடி மடித்ததுனால உங்களுக்கு தூக்கெல்லாம் செய்யாது, கரெக்டாக நம்ம பாடியோட நல்லா வந்து சீட்டிங் ஆகும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு ரெண்டும் வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும், எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு வச்சு பாருங்கள். அப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாட் பிடிங்க. டாட் பிடிக்கிறது அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ வச்சு பிடிச்சிங்க. கப் ஷேப்புக்கு பொறுத்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு சைடில் நீங்கள் தைச்சிங்கனாவே 3ஆவது சைடு, அதாவது அக்கிள் பகுதியில் உள்ள டாட் வந்து தானாகவே வந்துடும். இந்த கப்புக்கு வந்து இந்த டாட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தைச்சாலும் கப்பு வந்து கரெக்டாக உட்காந்துரும். அதை நீங்கள் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அழகாக வரணும். உங்களுக்கு நீங்கள் தைச்சி பார்க்கும் போதே இது நல்லா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் தைக்க தைக்க வந்துடும். இது வந்து 2x2 இந்த சாரியோட ப்ளவுஸ் இல்லை, இது சாரியோட ப்ளவுஸு நான் காலர் வச்ச ப்ளவுஸ் தான் தைச்சது. அந்த காலர் வச்ச ப்ளவுஸ்னால தான் நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கணுன்னே நினச்சேன். அந்த ப்ளவுஸை வீணாக்கிட்டாங்க. வந்து லைனிங் கொடுத்து தைக்க சொன்னேன், ஆனால் அவங்க லைனிங்கும் கொடுக்காம அப்படியே தைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை போட முடியல. அதுக்கப்புறம் அது பெரிய டைலருன்னு சொன்னாங்க. பெரிய டைலரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே கொண்டு போய் கொடுத்தேன்னா, ஆனால் அதை வீணாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சுடிதார் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தப்போ அதையும் வீணாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஃப்ரண்ட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஃப்ரண்ட்டு கொக்கி காஜா வந்து சரியாக வரலன்னு. இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்டு பிடிச்ச பிறகு வச்சு பார்க்கணும் சரியாக இருக்கா இல்லையான்னு. அது மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். பட்டியும் அதே மாதிரி தான் 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ உள்ளே நம்ம மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, அதை தைச்சிடணும். தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே கொடுத்த துணி இருக்கோம் இல்லைங்களா, அது சுருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தையல். அதே மாதிரி இதை சுற்றி தையல்லாம் போடணுமா அப்படிலாம் இல்லை, போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் சுற்றி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நழுவி போகாமல் இருக்கும். அதனால தான் நான் சுற்றி தையல் போடுறது. உங்களுக்கு அப்படியே தைக்க முடியும்னாலும் நீங்கள் தைச்சிக்கலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய சாரியோட ப்ளவுஸ் கதையை சொல்லிகிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு, இது ரெண்டும் சரியாக ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்குங்க. வைக்கும் போது மாறி போயிடும். அது மாதிரி இப்போ வச்சு பாருங்கள் சரியாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தைரியமாக எடுத்து தைக்கலாம், பட்டி வச்சு தைக்கலாம். இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சுடிதார் வந்து ஒரு 4 சுடிதார் எடுத்தோம் நாங்கள். அந்த சுடிதார் எடுத்துகிட்டு கொடுத்தோடனே தலை கூட உள்ளே போகவே இல்லைங்க. அந்த மாதிரி தைச்சாங்க. அவங்க டெய்லராக என்னான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி எடுத்து வச்சு கடை போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு வச்சு தைச்சிட்டு இருந்தாங்க. சரி நல்ல டெய்லராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தது. ஆனால் 4 சுடிதாருமே வீணாக்கிட்டு 4 சுடிதாருக்கும் மணி கொடுத்தாங்க. எனக்கு அதனோட ப்ரைஸ் என்னவோ அதை திரும்ப கொடுத்தாங்க. அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு அதே மெட்டீரியல் அதே கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அந்த துணி கிடைக்கவே இல்லை. அது வீணாக போயிடுச்சு, அந்த ட்ரெஸ்ஸு வீணாக போயிடுச்சு. அது மாதிரி ஒரு 4-5 இன்சிடென்ட் நடந்துச்சு, ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி. அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், நம்மளே தைச்சி கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயம்லாம் நமக்கு வந்து தோணும் இல்லைங்களா, அப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி அதை கற்றுக்கிட்டு நமக்கே தைச்சிக்கும் போது நம்ம என்ன வேணால் தைச்சிக்கலாம், எந்த மாடல் வேணால் தைச்சிக்கலாம். இப்போ வந்து காலர் வைக்கிறதுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கும் வந்து டெய்லரிங் படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு அது ஒரு ஃபேஷனாக இருக்கணும், அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டெய்லரிங்கில் நல்லா வர முடியும். இப்போ இந்த கொக்கி காஜா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா காஜாவுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும். காஜா வந்து தைக்கும் போது ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு தைச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும். இந்த ப்ளவுஸில் காலர் கூட நம்ம டிசைட் பண்ணுறதா, நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது காலர் நம்ம டிசைட் பண்ணுறதா. காலர்லேயே நிறைய வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வந்து எப்படியெல்லாம் தைக்கலாம் அப்படின்றது ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. நான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இன்றைக்கி நான் தைச்சிருக்கிறேன்.
இப்போ நீங்கள் வந்து கையோடு இந்த நம்ம காஜா வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஊக் மாட்டோம் இல்லைங்களா, அதை தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக அதுக்காக உட்காந்து நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கையோடு தைச்சி வச்சுருங்க. வி பட்டி தைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம காலர் வைக்கிறதுக்கு நான் காலர் வந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் காலர் வந்து 1 இன்ச் எடுத்து தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், காலர் வச்சு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான் அழகாக இருப்பீங்க. யாராக இருந்தாலும் ஒரு ப்ளவுஸாவது தைச்சி போட்டு பாருங்களேன். காலர் ப்ளவுஸுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கும். அதுக்கு காட்டன் சாரீ கண்டிப்பாக எடுக்கணும். காட்டன் சாரியும் காலர் ப்ளவுஸும் போட்டிங்கன்னா அப்போது ஒரு அழகு, தனி ஒரு அழகு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொக்கி காஜா தைச்ச பிறகு ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு பாருங்கள். மறுபடியும் செக் பண்ணுங்கள், சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக நீட்டாக வரும். ஒவ்வொரு நிமிஷமும் அதை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து 13 இன்ச்சு எடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ரொம்ப கீழே வந்துடும் 12.5 இன்ச்சு எடுக்கிறேன். அது எங்கே வரைக்கும் 2.5 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் சைடில். அதுக்கப்புறம் பேக் சைடில் சுற்றி நீங்கள் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து அளந்து பாருங்கள். இப்போ 12.5 இன்ச்சு வரும். இந்த 12.5 இன்ச்சுக்கு தான் நம்ம இப்போது காலர் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. சுடிதாரில் பேண்ட்டுக்குன்னு ஒரு கேன்வாஸ் இருக்கும் பாருங்கள், அது கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக எடுக்கிறேன். நம்ம வளைவு போட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு அதுக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த சும்மா ஒரு கர்வ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அதிலே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது பெருசாக இருக்கு இல்லைங்களா, ட்ரிம் பண்ணி 1 இன்ச்சுக்காக எடுத்துக்குங்க. 1 இன்ச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன், ஒரு 1.25 இன்ச்சு அந்த மாதிரி வருது. நீங்கள் 1 இன்ச்சு எடுங்க, அது போதும். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து 2 துணி இருக்குது கீழே, வந்து எல்லோ கலர் துணி வந்து 2 இருக்குது கீழே. கேன்வாஸை மேலே வச்சுட்டு அயன் பண்ணலை, அப்படியே தைச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி அதுக்கப்புறமா தைங்க. நான் கேன்வாஸ் மேலேயே அப்படியே தைச்சிட்டு வரேன், அந்த வளைவிலேயே தைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கும்போது நல்லா வரும் உங்களுக்கு, அது அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் நாச் பண்ணி விடுங்க. அங்கங்கே நாச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. 2 துணி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி கேப் மாதிரி திருப்பிக்குங்க. திருப்பிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற துணியை கீழே வந்து கட் பண்ணிடணும். கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதை கட் பண்ணிவிடுங்க. மேலே அந்த வளைவை சுற்றி ஒரு படிமான தையல் போடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு அது அழகாக நிற்கும் உங்களுக்கு. இப்படி தையல் போட்டுட்டு நம்ம கேன்வாஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் போல் துணி தைக்கிறதுக்கு விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாகவே இருந்தாவே போதும். அந்த மாதிரி துணியை வந்து பார்த்துட்டு கட் பண்ணிவிடுங்க, ட்ரிம் பண்ணிவிடுங்க. நான் வந்து தையல் போடுறேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் எனக்கு தேவை, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் தேவையில்லை. அதை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே காலர் வச்சிடலாம். எங்கேருந்து காலர் வைக்கணும்னா சென்ட்ரு முதல்ல பார்த்துடணும். சென்ட்ருலேருந்து ஒரு பக்கம் தைச்சி முடிங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் முடிச்சுட்டு திரும்ப அந்த பேக்லேருந்து சென்டர்லேருந்து தைச்சி மறுபடியும் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அப்படி பண்ணாதான் 2 பக்கம் ஈவனாக இருக்கும். நீங்கள் இல்லை ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே ரவுண்டாக வச்சு தைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வராது. ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். அதனால் பேக்கோட சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு பக்கமாக தைச்சி முடித்த பிறகு நீங்கள் தைச்சிங்கன்னா அழகாக வரும். நம்ம காலர் முடிச்சிட்டோம். காலர் முடித்த பிறகு கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதனால் நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்து 2ஆக மடித்து கழுத்து சுற்றி அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. இது எதுக்குன்னா கழுத்து ஃபுல்லாக எம்மிங் பண்ணுறதுக்காக, ஃபினிஷ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ அந்த காலரோட எட்ஜும் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். தெரியவே தெரியாது எந்த பக்கம் நம்ம எப்படி வச்சோன்றதே நமக்கு தெரியாது. அவ்வளோ நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு நாச் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மடிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. உள்ளே நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். கழுத்து வந்து எங்கேயும் வந்து மடங்காமல் நல்லா வரும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். முடித்த பிறகு இங்கே ஒரு வி பட்டி நான் விட்டுட்டேன் இல்லைங்களா, அதை வந்து வி பட்டி அடிச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸே முடிஞ்சிச்சு. எல்லா ப்ளவுஸ் மாதிரி தான் இந்த ப்ளவுஸும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம காலர் வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த காலரே நிறைய வெரைட்டி இருக்குது. காலரே வந்து நம்ம ஷேப் எடுத்து ஒரு காலர் வைக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சுக்கு சும்மா ஒரு வளைவு போட்டு ஒரு காலர் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு பேசிக், இதுதான் பேசிக். அதுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம ஷேப் எடுக்கிறது, கழுத்துக்கு ஒரு ஷேப் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு காலர் இருக்குது.
இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி நம்ம காலரை வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம். ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடும் நம்ம ஈஸியாக கற்றுக்கணுன்னா பேசிக் முதல்ல கற்றுக்கணும். பேசிக்காக நம்ம வச்சு பழகி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு நீங்களே வந்து அதை கட் பண்ணி தைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளான ஒரு காலர் ப்ளவுஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தானே நம்ம விடுறோம். அந்த 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸே முடிஞ்சிடும். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைச்சி பாருங்கள். ஒரு காலர் ப்ளவுஸ் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது காலர் ப்ளவுஸ் கொடுத்தா கூட நீங்கள் சிம்பிளாக தைச்சி கொடுக்கலாம். தைரியமாகவும் தைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. தைச்சி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபோட்டோஷூட் நடக்குது. இப்போ ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காலர் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வேர் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாரீ தான் நான் சொன்னேன். க்ரீன் கலர் கூட எடுத்துருக்கலாம் இதில். ஆனால் க்ரீன் கலர் போட்டால் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கலாம், அதனால வேணான்னு சொல்லிவிட்டு ப்ளெயினாக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இதை பெயிண்ட் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் ப்ளெயினாகவே விட்டுட்டேன். காலர் வச்சு தைச்சாவே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு. ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட நம்ம ஆஃபீஸ்க்கும் போகலாம், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும், சரிங்களா? இந்த எல்லோ சாரியா இந்த மாதிரி க்ரீன் கலர் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும்ல, அதனால சும்மா ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். எப்போ கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஷார்ட்டாக இருக்கேன்னா அதனால காலர் வச்சு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இது தச்சு போட்ட பிறகு காலர் ப்ளவுஸ் எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு என்னையே ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ தான் வந்து நான் இந்த சாரியை நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை நான் வந்து கிழிஞ்சே போனாலும் கஞ்சி போட்டு அதை அயன் பண்ணி வச்சுக்க, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த சாரீ. அதனால் அப்படியே ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துடலாம்ல. நம்மலாம் போய் பெரிய பெரிய இடத்துலலாம் ஃபோட்டோஷூட் எடுக்க முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை? அதனால் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகே, சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு வீடியோ வந்து மாற்றி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.